போட்டிருந்தேன், ட்ரெயின்ல போற மாதிரி படி கட்டி நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டுக்கு பண்ணது இவ்வளோ நான் சீரியஸாவும் நினைச்சு பார்க்கல. நான் எப்பவுமே பொதுவாக வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னைய ரொம்ப பெயின் வந்து இதாயிடுச்சு எனக்கு. அவ ஃபேஸ் வந்து வெளியே தலை காட்டும்போதுன்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு தான் இருக்கு. கேரளா, சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. ஸோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு நியூஸும் பார்க்கும்போது எல்லா நியூஸுமே பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருந்தேன், ட்ரெயின்ல போற மாதிரி படி கட்டி நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டுக்கு பண்ணது இவ்வளோ நான் சீரியஸாவும் நினைச்சு பார்க்கல. நான் எப்பவுமே பொதுவா வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னைய ரொம்ப பெயின் வந்து இதாயிடுச்சு எனக்கு. அவ ஃபேஸ் வந்து வெளியே தலை காட்டும்போதுன்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு தான் இருக்கு. கேரளா, சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. ஸோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு நியூஸும் பார்க்கும்போது எல்லா நியூஸுமே ரயில் படிக்கட்டில் நடனமாடிய பெண் அது குறித்து மன்னிப்பு கேட்பது தொடர்பாக தற்போது மற்றொரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார் வணக்கம், உங்க விரிவான தகவல்கள். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ராகோல் அருகே உள்ள தலவாய்புரம் பகுதியை சார்ந்தவர் ஷகிலா பானு. இவர் வந்து இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பல்வேறு வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வருகிறாரு. அதுல ஒரு வீடியோ ஒன்று தற்போது பதிவு செஞ்சிருப்பாரு. அதுல எப்படின்னா ரயில்ல நின்று படிக்கட்டாங்க, ரயில் படிக்கட்டுல நின்று ஆபத்தின உணராம நடனமாடி ரீல்ஸ் பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களை பதிவேற்றி இருந்தாரு. இந்த காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சுங்க. ரயில் படிக்கட்டுல ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வரும் சூழ்நிலையில இந்த நிலையில ஷகிலா பானு சமூக வலைதளங்களை பதிவேற்றின இந்த வீடியோ போல இளைஞர்கள் ஆபத்தான பயணத்துல ஊக்குவிக்கும் வண்ணத்துல இருக்குன்னு பலர் வந்து அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது சமூக வலைதளங்கள்லயும் சரி, நேரடியாகவும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இவர் மீது ரயில்வே போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேணும்னு அந்த கோரிக்கையானது வளர்த்திருந்தது. இந்த நிலையில ரயில்வே போலீசார் ஷகிலா பானுவை வலைவீசி தேடி வந்த நிலையில அவர் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகிறதுங்க. இந்த நிலையில ஷகிலா பானு ரயில் படிக்கட்டுல நின்று போட்ட வீடியோ கேஷுவலாக விளையாட்டுக்கு பண்ணின வீடியோ தானும் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளாரு. இருப்பினும் அவர் மீது உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் வலைத்தளவாசிகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ரயில் படிக்கட்டுல நின்று நடனமாடி போட்ட வீடியோ, கேஷுவலா போட விளையாட்டுக்கு பண்ண வீடியோ, இதை சீரியஸ் ஆகும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி தற்போது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. சமூக வலைதளங்கள்ல பின்தொடர்வோர், அதாவது சமூக வலைதளங்கள்ல வந்து அதிக லைக்குகளோ அதே மாதிரி ஷேர்களுக்காக தன்னை பின்தொடர்பவர்கள் வந்து அதிகமாகணுங்கிறதுக்காக வினோதமான வினையான சம்பவங்களை செய்யக்கூடியவங்க உடனடியாக களை எடுத்துட்டு இருக்குது இப்போ உள்ள ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள். அந்த நிலையில இவங்க ஷகிலா பானு மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அதன் அடிப்படையில் அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறதா இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.